வணக்கம். ஆட்சியோட கதை இன்றைக்கி என்ன கதை தெரியுங்களா? மகாபாரதத்தில் இருந்து. சரிங்களா? இந்த பாரத போர் முடிய போகிற டைமில் பீமன் என்ன பண்ணிட்டான், தன்னோட கதாயத்தினால துரியோதனனை அடித்து போட்டுட்டான் இல்லையா? அப்போ துரியோதனன் குற்றுயிரும் குல உயிருமா கடந்தானான். இதை பார்த்ததுமே அஸ்வத்தாமனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. உன்னை அழித்தவங்க அத்தனை பேரையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த நைட்டுக்குள்ளே வேரோடு அழித்து அவங்களோட தலையை உன் காலடியில் எடுத்துன்னு வந்து காணிக்கையாக வைக்கிறேன் அப்படின்னு சபதம் வச்சிடுறான். இதை அறிஞ்சிக்கிட்டாரு கண்ணன். உடனே பாசறையில் இருந்த பாண்டவர்கள் எல்லாரையும் வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. பாண்டவர்களை கொல்றதுக்காக பாசறையில் புகுந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணிட்டான், பாஞ்சாலியுடைய புதல்வர்களை எல்லாரையும் பாண்டவர்னு கருதி அவங்க தலையை எல்லாத்தையும் அறுத்துட்டான். இப்போ இவங்க போரில் வெற்றி பெற்றாலும் தங்களுக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆள்றதுக்கு இருந்த வாரிசுகள் அத்தனை பேருமே இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி தர்மர் ரொம்ப கவலைப்பட்டாராம். அப்போ சொன்னாங்களாம், அபிமன்யோட மனைவி இருக்கா இல்லையா உத்தரை, அவள் கருவுட்ருக்கா, அவளுடைய குழந்தை என்ன செய்யும், நல்லபடியாக ஆட்சி புரியும் அப்படின்னாங்களாம். இதை கேள்விப்பட்டதுமே இவனுக்கு இன்னும் கோபம் அதிகப்படியாக வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிடுறான், உத்திரையோட கருவையும் அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி பிரம்ம சிறுசுன்ற ஒரு அம்பை ஏவிடுறான். அந்த அம்பை ஏவனதுமே அஸ்வத்தாமன் கண்ணனோட கருணையினால் அந்த உத்திரையோட கரு காக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் நமக்கு அது தெரியும் இல்லையா? ஆயினும் அந்த அம்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருவில் உள்ள சிசுவை கருக வச்சிருச்சான். அது கருக வச்சிருச்சு அப்படின்னா உரிய காலத்தில் உத்திரையும் எல்லாரும் குழந்தை பெற்று எடுக்கிற மாதிரி குழந்தை பெற்றாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, இறந்தே பிறந்தது, கறிக்கட்டையாக தான் பிறந்துதான். இப்போ அந்த அந்த கருவை பார்த்து பாண்டவர்கள் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தி கதறி அழறாங்க. என்னடா இது, இந்த மாதிரி கறிக்கட்டையாக பிறந்திருக்குதே, இந்த குழந்தை தானே அரசாளுன்னு சொல்லி கண்ணன் சொன்னார் அப்படின்னு சொல்லி. இப்போது கண்ணன் சொன்னாராம், நீங்கள் கவலைப்படாதீங்க, பிரம்மச்சாரி விரதத்தை யார் மேற்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க யார் இந்த குழந்தைய தொட்டாலும் இந்த குழந்தை உயிர் பெற்றுடும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னாராம். உடனே அந்த கறிக்கட்டையாக இருக்கக்கூடிய குழந்தை உயிர் பெற போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காக பாரசர், வியாசர் அப்படின்னு சொல்லி முக்கியமான முனிவர்கள் எல்லாரும் அங்கே வந்தாங்களாம். எல்லாருமே நான் தான் பிரம்மச்சாரியத்தில் சிறந்தவன் சொல்லி எல்லாருமே தொட்டு பார்த்தாங்க அந்த குழந்தைய. ஆனால் அந்த குழந்தை என்ன செய்யலை, உயிர் பெறவே இல்லையாம். அப்போ இது யாராவது தொட்டால் தானே இந்த கறிக்கட்டை உயிர் பெறும்னு சொன்னார் கண்ணர். ஆனால் பிரம்மச்சாரியத்தில் விரதத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே தொட்டு கூட அந்த குழந்தை உயிர் பெறலையே அப்படின்னு சொல்லி கண்ணன் கிட்ட கேட்டாங்களாம். அப்போ கண்ணன் சொன்னாரா, நான் தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ முனிவர்கள் சொன்னாங்களாம் எல்லாரும், நாங்கள் பிரம்மச்சாரிய விரதத்தை தவறாமல் கடைப்பிடிக்கிறவங்க, நீ அப்படியா கண்ணா, நீ எப்படின்னா நீ எவ்வளோ எல்லா மங்கையர்களோடையும், அதாவது உனக்கு 8 பட்டத்தரசிகள் இருக்காங்க, 16,000 பேர் மங்கையர்கள் இருக்காங்க, நீ அவங்க கூடலாம் ராசகிரீடி செஞ்சவன், உன் வாழ்க்கையில் ஒழுக்கம் சிறிது கூட கடைப்பிடிச்சது உண்டா அப்படின்னு சொல்லி கண்ணனை எல்லாரும் சேர்ந்து ஏளனம் செஞ்சாங்களாம். அப்போ அவர் கண்ணன் கேட்டாராம், நான் தொடுறதுனால உங்கள் யாருக்கும் நட்டம் இல்லையே அப்படின்னு கூறிக்கிட்டே போய் அவர் கறிக்கட்டையை தொட்டாராம். என்ன வியப்பு, அவர் தொட்ட அடுத்த நிமிஷமே குழந்தை அழுதுதான். இதை கண்ட பாண்டவர்களுக்கு எல்லாரும் பரவசம் அடைஞ்சு பரந்தாமனை பாராட்டினாங்களாம். முனிவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு. என்னடா கண்ணன் தொட்டதுமே அந்த குழந்தை உயிர் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நாணத்தால் தலை குனிஞ்சிட்டாங்களாம். இப்போ இந்த முனிவர்களோட ஐயத்தை போக்கணும் இல்லையா கண்ண பரமாத்மா. அப்போ அவர் சொன்னாராம், முனிவர்களே, நீங்கள்லாம் தவத்தில் சிறந்தவர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பிரம்மச்சாரியத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க, கடுமையாக கடைபிடிச்சிங்க, உண்மைதான். ஆனால் உங்கள் உள்மனம் இருக்குது தெரியுமா, சில சமயங்களில் காமத்தால் பேதலித்தது உண்டு. உள்ளத்தால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, பொய்த்து போயிட்டீங்க. நான் 10,000 மங்கையரோடையும் உறவாடியது உண்மை. உலகோர் கண்ணுக்கு நான் போக புருஷனாக கூட தோன்றலாம். என் மனம் ஆனால் மாசற்று விளங்கியது. இக்கறிக்கட்டை உயிர் பெற்றதுக்கு அதுதான் சான்று அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதாவது, நான் பகவத்கீதையில் சதீத பிரஞன் உலக போகத்தில் ஈடுபட நேர்ந்தாலும்
தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போல பற்றற்று பந்தப்படாமல் வேண்டும் என்றேன். சொன்னது மட்டுமல்ல, சொன்னபடி வாழ்ந்தேன் என்று கண்ணன் சொன்னாராம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணனுடைய பெருமைகளை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. நன்றி ஃப்ரெண்ட்.